இஸ்லாமிய நெறி உள்ள வரைக்கும் இசை முரசு நாகூர் அனிஃபாவுடைய குரல் எப்பொழுதுமே நிச்சயம் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கும். நாகூர் அனிஃபா எப்படி மத நல்லிணக்கத்திற்கு உதாரணமாக திகழ்கிறாரோ அதே போல தமிழ்நாட்டையும் நாம என்றைக்கும் மத நல்லிணக்க மாநிலமாக நாம் வைத்திருக்க வேண்டும். மத நல்லிணக்கத்தை காக்கின்ற அரணாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதெல்லாம் அமைகிறதோ அப்பொழுதெல்லாம் இஸ்லாமிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார். மிலாது நபிக்கு விடுமுறை உறுதி செய்தது, உருது பேசக்கூடிய முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தது, சிறுபான்மையினர் நல ஆணையம் அமைத்தது, ஓய்வூதியம் பெறுகின்ற உலமாக்களுடைய எண்ணிக்கையை 2000 2400 உயர்த்தியது, வக்ஃபு வாரிய சொத்துக்களை பாதுகாக்க பராமரிக்க 40 லட்சம் ரூபாயை மானியமாக ஒதுக்கியது, உருது அகாடமி தொடங்கியது, கண்ணியமிகு காகித மில்லத்தவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்தது, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை அளித்தது, உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு இயற்கை மரணத்துக்கான உதவித்தொகையை 20,000 இருந்ததை இன்றைக்கு 30,000 உயர்த்தி கொடுத்தது, நலவாரிய உறுப்பினருடைய குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்குவது, சென்னை மற்றும் கோவை மாவட்டங்கள்ல 2 சிறுபான்மையினர் கல்லூரி மாணவர் விடுதிகள் அமைத்துக் கொடுத்தது, சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சிறுபான்மையினர் நலக்கல்லூரி மாணவர் விடுதிக்கு 6,07,00,000 ரூபாய் செலவுல சொந்த கட்டடம் அமைத்துக் கொடுத்தது, அரசு சார்பாக நாகூர் சந்தனக்கூடு திருவிழாவிற்கு 45 கிலோ அளவில் சந்தன கட்டைகள் வழங்கியது. இப்படி இஸ்லாமியர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். இது போன்ற திட்டங்கள் தொடர இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்முடைய திராவிட மாடல் அரசிற்கு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு நீங்கள் எப்பொழுது போல உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். திராவிட இயக்கம் போல, இஸ்லாமிய நெறி போல நாகூர் அனிஃபா அவருடைய குரலும் பணிகளும் எப்பொழுதும் நம்முடன் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி இந்த சிறப்பான